حي على الفلاح حي على الفلاح صلی علی رسولہ الکریم اما بعد. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி, அவங்களுடைய ஆளுமையை பற்றி, அவங்களுடைய ஈமானிய உள்ளத்தை பற்றி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகச்சிறந்த இணையராக இருந்ததை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆடவர்களில் பலர் நிறைவு நிலை அடைந்திருக்கின்றார், பெண்களில் சிலர் தான் அந்த நிறைவு நிலையை அடைந்து முடிந்திருக்கின்றனர். அந்த சிலர்ல அதுல சிலரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு கோடிட்டு காட்டுறாங்க. அன்னை ஆசியா அலைஹா அஸ்ஸலாம், அன்னை மரியம் அலைஹா அஸ்ஸலாம், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அப்புறம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 5 பேரைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்குமல் நிறைவு நிலை. எதில் நிறைவு? இறைவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதில் நம்ம நிறைவான நிலையை அடைந்திருக்கின்றோம். ஈமானில் நிறைவு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிறைவு நிலையை அடையுமாறு நம்ம எல்லாத்துக்கும் அல்லாஹ் சொல்றாங்க. மன் அஹப்ப லில்லாஹி வ அபகத லில்லாஹி வ அஸா லில்லாஹி வ மனஅ லில்லாஹி ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக விரும்புகின்றாரோ, அல்லாஹ்வுக்காக வெறுக்கின்றாரோ, அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்றாரோ, அல்லாஹ்வுக்காக தன்னை தடுத்துக் கொள்கின்றாரோ, அவர் இறை நம்பிக்கையின் நிறைவு நிலையை அடைந்து விடுகின்றார், இறை நம்பிக்கையை முழுமைப்படுத்தி விடுகின்றார். நமக்கென்று எந்த சொந்த உணர்வுகளும் இருக்கக்கூடாது, சுய விருப்போ சுய வெறுப்போ இருக்கக்கூடாது. உங்களுடைய சிந்தனையில் தோன்றுகின்ற எல்லா கருத்துக்களையும் எண்ணங்களையும், உள்ளத்தில் தோன்றுகின்ற எல்லா உணர்வுகளையும், சிந்தனையில் தோன்றுபவை எண்ணங்கள், உள்ளத்தில் தோன்றுபவை உணர்வுகள். எண்ணங்களையும் உணர்வுகளையும் அல்லாஹ்விடத்தில் கொடுத்துவிடு. சிபுகத்துல்லா என்று அல் பக்ரா அத்தியாயம் சொல்லும். அல்லாஹ்வின் வர்ணம். உங்களுக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் எந்த அடையாளத்தை விரும்புகின்றானோ அந்த அடையாளத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். அவ்வளவுதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் அழகான முன்மாதிரி என்று சொல்கின்றார். அழகான முன்மாதிரி உம்மத்தில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. ஏழை, பணக்காரர், செல்வந்தர், அதிகாரி, ஆளுநர், அடிமை, அனாதை, கணவர், தாய், தந்தை, ஆட்சித் தலைவர், இமாம், ஒவ்வொருத்தருக்கும் பல பொறுப்புகள். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பொறுப்புகளிலும் அவங்க இருந்திருக்கும். அவங்க ஒரு அழகான முன்மாதிரியாக எல்லாத்திற்கும் உடையும். அல்லாஹ்வுக்கு உகந்த வாழ்க்கை, அல்லாஹ்வுக்கு உவப்பான வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உவப்பான ஒரு வாழ்க்கையை
உங்களுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் நீங்கள் ஈமானில் நிறைவு நிலையை நோக்கி நகர்ந்து போய் கொண்டே இருக்கிறீங்க என்றால் அதுல ஐகான் ஒரு சின்னமாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க. அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா ஃபிரௌனுடைய மனைவி, இம்ராஅத்து ஃபிரௌனுடைய மனைவி. அவங்கள பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவங்க ஈமான் கொண்ட காரணத்திற்காக பயங்கரமான சித்திரவதைக்கு ஆளாறாங்க. அவர்களை சிலுவையால் அடிக்கிறாங்க, ஆணியால் அறையப்படுறாங்க. பெண் என்றும் பாராமல் பெண்கள் மென்மையான இனத்தவர்கள், மென்மையானவர்கள். பெண்கள் யாரும் அடிக்கிறது இல்லை. பெண் என்றும் பாராமல் ஆணியால் அறைகிறாங்க அவங்கள. ஆணியால் அறைப்படுகின்ற அந்த மோசமான நிலையில் கூட அவங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க, இறைவா எனக்கு ஒரு இல்லத்தை கட்டி கொடு, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு இல்லத்தை தா, ஒரு அமைதி இல்லை, நான் வந்து சாக போகிறேன், ஒரு அமைதியான இல்லத்தை நான் வந்துடுறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு இல்லத்தை கொடுத்துருப்பான். ஒரு வேண்டி கேட்டு பெற்றுக் கொண்டார்கள் ஒரு இல்லத்தை அல்லாஹ்விடத்தில். ஆனால் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னாக்கா அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னை ஆசியாவை விட மேலே எங்கேயோ இருக்காங்க. நேற்றைக்கு நான் என்ன சொன்ன உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வஹியை ஒரு ரமலான் மாதத்து லைலத்துல் கத்ர் இரவில் பெற்றுக்கொண்டு பதற்றத்தோடும் பயத்தோடும் தனக்கு என்ன நேருகின்றதோ, ஏதோ ஆகிவிட்டதோ என்கின்ற திகைப்போடும் தத்தளிப்போடும் இல்லம் திரும்புறாங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துக் கொள்ளுங்க, என்னை போர்த்து விடுங்க. மாணவரை குரு தோற்றத்தில் பெரும் பொறுப்பு தங்கள் மீது சுமத்தப்பட்டு விட்டது என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக உணர்றாங்க. பெரியோ ஒரு பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமத்தி இருக்கின்றான், அது நம்மால் தாங்க முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஹபீபுர் ரஹ்மான் இல்லையா, ரஹ்மானால் நேசிக்கப்படுவோம். அவங்க பதற்றமாயிட்டாங்க, பரிதவிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய ஆன்மா எப்பேற்பட்ட ஆன்மா யோசிப்பாங்க. அப்போதான் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர் கோமானை சந்தித்து விட்டு வருகின்றார், அல்லாஹ்வின் வஹியை பெற்றுக்கொண்டு வருகின்றார். புனிதமான விஷயம். அந்த ஆன்மாவுக்கு ஒரு ஆன்மா ஆறுதலை கொடுக்கின்றார். கவலைப்படாதீர்கள், பதற்றம் கொள்ளாதீர்கள், தைரியத்தை இழக்காதீர்கள், நம்பிக்கையை தொலைத்து விடாதீர்கள். உங்கள் இறைவன் உங்களை கைவிட மாட்டான். உங்கள் இறைவன் உங்களை கைவிட மாட்டான். இந்த கிளாஸுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் பேசிட்டு இருந்தாரு. அவர் சொல்றாரு, அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில் அவங்க எந்த சாதனையும் பண்ணவே இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் இந்த ஒரு ஆறுதல் அவங்க வாழ்க்கைக்கு போதுமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை துணையாக வயதிலும் அனுபவத்திலும் மூத்த பல குழந்தைகளை பெற்ற அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் தேர்வு செய்தான் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு போதும். இல்லையா, இந்த ஒரு நிகழ்வு போதும். அல்லாஹ்வின் தூதரை தேற்றி கொடுத்து, வருதி கொடுத்து, ஆறுதல் படுத்தி, என்னுடைய கசின் பிரதர்கிட்ட கூட்டிட்டு போய் வேத வாக்குகளை சொல்ல வைத்து, துணிச்சலை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, விஷயம்
எவ்வளவு பெரிய விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீக்காக காத்துட்டு இருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உரையாற்றிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை சந்திப்பதற்காக கதீஜா வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்காக நீங்கள் அருந்துவதற்காக உணவையும் எடுத்து கொண்டு வர்றாங்க. அவங்க வந்தாங்க அப்படின்னாக்கா அல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொன்னான் என்பதை தெரியப்படும். நானும் அவர்களுக்கு சலாம் சொல்றேன் தெரியப்படும். முத்துக்களாலும் பவளங்களாலும் ஆன ஒரு மாளிகை அவர்களுக்காக சொர்க்கத்தில் தயாராக ஆயத்தமாக இருக்கின்றது என்கின்ற நற்செய்தியை சொல்லிவிடுங்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை அப்படி சொல்றாங்க, இறைவன் உங்களுக்கு சலாம் சொல்லியிருக்கிறான். வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு சலாம் சொல்லியிருக்கின்றார்கள். முத்துக்களாலும் பவளங்களாலும் ஆன மாட மாளிகை ஒன்று உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கின்றது சொர்க்கத்து பூமியில். அல்லாஹ்வின் தூதர் சொல்றார்கள். அதை கேட்டு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னுடைய மறுசலாமை சொல்லிவிடும். அல்லாஹ்வுக்கு எப்படி சலாம் சொல்லுவது? அவனே சலாம், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக யர்ஜிஉஸ் ஸலாம். அவனே சலாம், அவன்தான் அமைதி, அமைதியை தருபவன் அவன்தான், அமைதியை ஏற்படுத்தும் அவன்தான், அமைதி எல்லாம் அவன்கிட்ட தான் திரும்புகின்றது. அவனுக்கு எப்படி சலாம் சொல்ல முடியும்? அவனுக்கு எப்படி சலாம் சொல்ல? தயக்கத்தோடு நின்றான். யோசிச்சு பாருங்க, அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா இறப்பின் சில நொடிகளுக்கு முன்பாக அல்லாஹ்விடத்தில் ஒரு மாளிகையை, ஒரு அழகிய வீட்டை கோரி பெற்றுக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதரின் இனிய மனைவி, நமக்கெல்லாம் அன்னை, என்னுடைய ஈமானுக்கு அப்பதான் வழிகாட்டி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு வீடு தயாராகிவிட்டது என்கின்ற தகவலை கொடுக்க அவங்க கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். இங்கே கூப்பிட்டு தகவல் கொடுக்கப்படுகின்றது. வேறுபாடு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நாமூஸ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யாருங்க இவங்கெல்லாம்? உலக வரலாற்றில் கீழே இருக்காங்க. மனித வரலாற்றிலே இப்படிப்பட்ட பெருமனிதர்கள், பேராளுமைகளுக்கெல்லாம் இறைவனின் வகை செய்தியை கொண்டு வந்தவர் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இறைவனின் சலாமை கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். உங்களை பற்றி இறைவன் பேசினாலே பெரிய விஷயம். சொல்றாங்க ஹதீஸே குதுஸில, நாம் நம்முடைய மனசுல அல்லாஹ்வை பற்றி நினைக்கும் போது அல்லாஹ்வும் நம்மளை பற்றி நினைக்கும். நாம் ஒரு அவையில அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது அதை விட சிறந்த ஒரு அவையில அல்லாஹ்வும் நம்மை பற்றி பேசுறான். யோசிச்சு பாருங்க, நம்மளா அந்த ஹதீஸ் அப்படியே கடந்து போயிடும். உங்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான், உங்களை அல்லாஹ் நினைச்சு பார்க்கிறான். ஒவ்வொரு விஷயம், கோடிக்கணக்கான படைப்பினங்கள், கோடிக்கணக்கான உயிரினங்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள், கோடிக்கணக்கான கோள்களில் எத்தனை எத்தனை கோள்களில் நம்மை போல என்னென்ன எப்படிப்பட்ட பல்வேறு வகையான எத்தனை எத்தனை மனிதர்கள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கோடிக்கணக்கான கோள்களில் கோடான கோடி மனுஷங்க இருப்பாங்க, வேற படைப்புகள் இருப்பாங்க.
பார்த்து விட்டுட்டு உங்களை பற்றி உங்கள் ரப்ப யோசிக்கிறான். ரொம்ப பெரிய விஷயம் பாருங்க, ரொம்ப பெரிய விஷயம். தருணங்களை எல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தாலே அவன் உடம்பு நம்ம உள்ளடித்து அவருடைய மனம் நெஞ்சமெல்லாம் அவரை சிலிர்த்துக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் சஹாபாக்களை கூப்பிட்டு குர்ஆன் ஓத சொல்லி கேட்பாங்க. அபு மூஸா அஷ்அரி, அபு சயீத் குத்ரி, ஸைத் பின் சாபித், அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத், உபய் பின் கஅப், அழகான குரல்ல அற்புதமா அப்படியே உருகி ஓதுவாங்க. ஒரு முறை உபய் பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அல்லாஹ்வின் தூதர் குர்ஆன் ஓதுன்னு சொல்றாங்க. உபய் பின் கஅப் அப்படியே ஓதிட்டே இருக்காரு. அப்படியே கிறங்கி போய் ஓதுறார். இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில நீங்கள் மிக நன்றாக ஓதுவதாக இறைவன் குறிப்பிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் முதல்ல அது கவனிக்கல. அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறார். நீங்கள் மிக நன்றாக குர்ஆனை வாசிப்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டான். அல்லாஹ்வின் தூதரை என்ன சொல்றீங்க? என்னுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டானா? உங்க பெயரை சொல்லி அல்லாஹ் மிக அழகாக குர்ஆன் எழுதப்பட்ட தாள்களை எல்லாம் அவர் கீழே வச்சுட்டு அழுக ஆரம்பிச்சார். அல்லாஹ் உங்களுடைய பெயரை குறிப்பிடுகின்றான். மாணவர் கோமான் வழியாக அந்த செய்தியை இறை தூதருக்கு அனுப்புகிறான். ஒரு விஷயம் அப்படியே தேம்பி அழுகிறார் உபய் பின் கஅப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஒரு அடிமை பெண்ணுக்கு சலாமை சொல்லி அனுப்புகின்றான். ஒரு விஷயம் சலாம் சொல்லி அனுப்பு. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மாளிகை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கேன். நிறைவு நிலை எங்கேயோ போயிட்டாங்க. இறைவன் உங்கள்கிட்ட கேட்க அவங்க என்னப்பா வேணும் உனக்கு என்று உங்களை கேட்டால் என்ன அர்த்தம்? எங்கேயோ போயிட்டீங்க நீங்க. உங்களுக்கு எது பிடிக்கும் என்று எல்லாம் பார்த்து கொடுக்கலாம். இது யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன வேணும் நம்ம கேட்டு வாங்குறோம். கேட்கிறோம், அழுகிறோம், பிடிக்கிறோம், எல்லாம் கொடுக்குறான். ஆனால் கேட்காமலே எல்லாம் கொடுக்குறான். சொர்க்கத்தில் வீடு கட்டி வச்சிருக்கிறான். அந்த செய்தியை சொல்லி அனுப்புகின்றான். சலாமோடு சொல்லி அனுப்புகின்றான். யாரை போலாவது மாற வேண்டும் என்று நினைத்தால் அவங்கதான் முன்னோடி. அவங்கதான் மாறணும். வரலாற்றில் அவங்க பற்றி குறிப்பே எதுவுமே இல்லை. யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துக்கு போய் பாருங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாமிய வசந்தத்தின் முதல்ல ஒரு சின்ன தூறல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சின்ன தூறலை கூட அவங்க அனுபவிக்கவே இல்லை. ஒரு வெற்றியை கூட பார்க்கல, ஒரு சுப செய்தியை கூட கேட்கல, எதையும் பார்க்கவே இல்லை. எதையுமே பார்க்கல. போய் சேர்ந்துட்டாங்க. அவர்களுக்கு ஜனாசா தொழுகை கூட தொழ வைக்கப்படலை. ஜனாசா தொழுகை கூட அவங்களுக்கு தொழ வைக்கப்படலை. அப்போ ஜனாசா தொழுகை கடமையாகல. சரியா இருந்தால் ஒண்ணுமே இல்லை. ஈமானுக்காக, இறை தூதருக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு எதையுமே பார்க்காம போய் சேர்ந்துட்டாங்க. எதையுமே பார்க்கல. 10வது ஆண்டுல மக்கா வெற்றி அடைகிறது. மக்கா வெற்றி, மகத்தான வெற்றி. கத்தியின்றி ரத்தமின்றி உலக வரலாற்றில் ஈட்டப்பட்ட மிக பெரும் வெற்றி அது. வெற்றியில முடிஞ்சிருச்சு. எல்லாம் அவங்க விட்டாங்க. முஹாஜிரீன்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போனாங்க. முஹாஜிரீன்கள் இஸ்லாமிய கொடியை ஏந்தி கொண்டு அப்படியே மௌனமாக போய்கிட்டே இருக்காங்க.
போய் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த நிலத்தில் அந்த கொடி அப்படி எல்லாரும் பேசாமல் நிற்கிறாங்க. ஜெயிச்சிருச்சு. எந்த ஊரில் அடி உதவி வாங்கணுமோ அந்த ஊர் நீங்கள் கையில் வந்துருச்சு. அதுக்காக எவ்வளோ பாடுபட்ட அன்னை உங்களோடு இல்லை. அந்த செய்தி கூட அவங்களுக்கு போய் சேராது. போய் சேர்ந்துட்டாங்க. யாருமே ஒரு வார்த்தை பேசலை. அந்த ஊரில் நிற்கிறாங்க. கண்களும் தண்ணி போய்கிட்டே இருந்திருக்கும். அந்த ஆன்மாக்கள் எல்லாம் அப்படியே அரற்றி இருக்கும். மஸ்ஜிது ராய் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அந்த இடத்துல பள்ளிவாசல் பக்கால இருக்கு. இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த இடத்துல மஸ்ஜிது ராய் பள்ளிவாசல் கொடி கம்பம் நடப்பட்ட வரலாற்றின் பக்கங்களில் இந்த உணர்வு, இந்த ஈமானிய உணர்வோடுகின்ற இந்த தகவல்கள் அப்படியே மறைந்தும் ஒளிந்தும் கிடக்கின்றன. நீங்கள் சொல்லி பார்க்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய அழைப்பியல் பிரச்சாரத்தை வேகப்படுத்தும் பொழுது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சமூக பரிஷ்காரம் பண்றாங்க. ஊர் விளக்கம். பனு ஹாஷிம் குலத்தை சார்ந்த அத்தனை பேரும் ஊரோடு வெளில போகணும். அபு தாலிப் பள்ளத்தாக்கு பனு ஹாஷிம் குலத்தை சார்ந்த அத்தனை பேரும். அபுல் அஹப் மட்டும் போகலை. அந்த முஸ்லீமானவங்க, ஆகாதவங்க, குழந்தைங்க, பொம்பளைங்க, வயசானவங்க அத்தனை பேரும் ஊர் விட்டு இருந்தாங்க. எல்லாரும் அபு தாலிப் பள்ளத்தாக்கு. இன்னைக்கு எத்தனையோ சிறைச்சாலைகளை மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் மிக மோசமான கொடுமையான சிறைச்சாலையை நீங்கள் வரலாற்றில் பார்க்கணுன்னாக்கா அபு தாலிப் பள்ளத்தாக்கு தான். வானமே கூரை, நிலமே படுக்கை தான் சிறையில். திறந்த வெளி சிறைச்சாலை. இன்னைக்கு எவ்வளோ மோசமான சிறைச்சாலை இருந்தாலும் சரி, இஸ்ரேல் சிறைச்சாலையும் சவுதி அரேபியா சிறைச்சாலையும் தான் மோசமான சிறைச்சாலைகள்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சிறைச்சாலைகளிலும் உங்களுக்கு 2 வேளை உணவாவது கிடைக்கும், ஒரு கூரை இருக்கும், நிழல் இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லை. பச்சை குழந்தைகளெல்லாம் அப்படியே பாலுக்கு தவிச்சுட்டே இருக்காங்க. இந்த பனு அபு தாலிப் பள்ளத்தாக்குல பனு ஹாஷிம் குலத்தை சாராத 2 பேர் உள்ள போனாங்க. ஈமானிய சொந்தங்களாம் உள்ள போகும்போது நாங்கள் எப்படி வெளியிருக்க முடியும்? பனு ஹாஷிம் குலத்தை சாராத 2 பேர். முதலால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களும் அந்த ஊரில் கிடையாது. ஊர் விளக்கம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அவங்க வேற கூத்துறோம், வேற குளம். ஆனாலும் அவங்க உள்ள போனோம். இன்னொருத்தர் சஅத் இப்னு அபி வக்காஸ், சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே என்ன எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க என்கின்ற தகவல்களை எல்லாம் சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் நம்ம கொடுக்குறோம். மோசமான சிறைச்சாலையில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே தான் கொடுக்குறாங்க. திறந்தவெளி சிறைச்சாலையில் ஒன்றுமே இல்லாமல், சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் கொண்டு போன சாப்பாடு எல்லாம் கொண்டு போவாங்க. 2 நாள், 4 நாள், 1 வாரம், 10 நாள் தீர்ந்து போச்சு. விளைதலைகளை சாப்பிட்டாங்க, உட்புதர்களை சாப்பிட்டாங்க. சாத் நபிக்கா சொல்றாங்க, நாங்கள் எங்களுடைய தோல் செருப்புகளை எல்லாம் அப்படியே பிச்சு, தோல் செருப்பு எடுத்து அப்படியே பிச்சு, மாட்டுத்தோளால் ஆன செருப்புகள், அந்த செருப்பை எல்லாம் பிச்சு அது தண்ணியில் அப்படியே முக்க வைப்போம். தோல் எல்லாம் அப்படியே தண்ணியில் மூழ்கி தண்ணியெல்லாம் அப்படி மாதிரி ஆகிடும். அந்த தண்ணி தெம்புவாக்கணும். நாங்கள் கண்ட இலைகளையும் தலைகளையும் தின்னு நாங்கள் வெளிக்கு போனால் புழுக்கைகளை, ஆட்டு புழுக்கைகளை போல எங்கள் மலம் இருக்கும். சரி, நம்ம அங்கேயும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமாகத்தான் அவ்வப்போது உணவுகள் கிடைத்து கொண்டே. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சித்தப்பா பையன் பேர் ஹக்கீம் இப்னு ஹிஸாம். மிகப்பெரிய தோழர், அற்புதமான ஒரு தோழர். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் படிச்சுக்காங்க. இதெல்லாம் நம்மளுடைய முன்மாதிரி தோழர்கள். இப்படி தான் இருக்கணும். வாழ்ந்தனா அதுதான் வாழ்க்கை.
இப்போ இந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவர் முஸ்லிமா கூட ஆகல. அவர் வியாபாரத்துக்கு போகிறேன் ஒரு விட்டு கிளம்புவார். நிறைய கோதுமை, நெய்யா, சோளம், அதுன்னு சொல்லி முட்டையாக ஏற்றிட்டு போவாங்க. அப்படியே அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு அந்த கணவாய் வலையாக போவாங்க. போய் ஒட்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே அபூ தாலிப் படத்தாக்க துரத்தி விட்டுருவாங்க. துரத்தி விட்டுட்டு இவங்க வேற வேலையை எங்கேயும் போயிடுவாங்க. அந்த ஒட்டங்கள் உள்ளே வந்துடும். ஒட்டகம் வந்துடும் பார்த்தோன்னே யாராவது போய் அதை எடுத்துக்குவாங்க. 2 ஒட்டகம் 3 ஒட்டகம் தானிய முட்டைகளாக இருக்கும். தானிய முட்டைகள்லாம் ஒரு 7-8 நாள் சாப்பிடுவாங்க. அப்புறம் அந்த ஒட்டகத்தை அறுத்துடுவாங்க. அந்த ஒட்டகக்கறியை ஒரு 4 நாள் சாப்பிட்டே இருப்பாங்க. அவ்வப்போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த பரக்கத். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொடும் சிறையில் கொஞ்சோண்டு உணவு அவ்வப்போது கிடைத்து கொண்டிருந்தது என்றால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் காரணம். அவங்க வழியாக உணவு கிடைக்கும். அப்புறமா அந்த ஒப்பந்தம் கிழித்து எறியப்படுவதற்கும் ஹக்கீம் இப்னு ஹிசாம் தான் காரணம். அவரை தான் அந்த ஒப்பந்தத்தை கிழிச்சு எறிகிறாரு. அவங்கள தட்டிட்டு போய் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக ஏற்பட்ட விஷயம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடு, அவங்களுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளை பற்றி சொல்ல போறேன். அவங்களுக்கு 2 ஆண் மக்கள் பிறந்து இறந்து போனாங்க. காசிம், தாஹர். 4 பெண் மக்கள். 3 பெண் மக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் ஆகுவதற்கு முன்பால் பிறந்தவங்க. ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம். அவங்க 3 பேரும் முன்னாடி பிறந்தவங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 41வது வயதில் இறை தூதராக ஆனதுக்கு அப்புறமா பிறந்தவங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஃபாத்திமாவுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ சிறப்பு அப்படின்னாக்கா, இறை தூதருக்கு பிறந்தது. உங்களுடைய ஆன்மா எந்த அளவுக்கு பக்குவம் ஆயிட்டே இருக்கின்றதோ, உங்க சிந்தனையில் ஈமான் எந்த அளவுக்கு அடிச்சு வேரூன்றி நிலை கொண்டிருக்கின்றதோ, அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் மூலமாக கருவாகும் பிள்ளைகள் இருப்பார். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பயங்கரமா இருந்தாங்க. இது போக இவங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தா கூட ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப்பை போல ஒரு பர்சனாலிட்டியை உங்களை பார்க்க முடியுமான்னு நீங்க திகச்சு போயிருவீங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா பத்ர் போர்ல கைதியா பிடிபடுறாரு. அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிரா இருக்காரு. அவருக்கு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா முத்து மாலையை கொடுத்து அனுப்புனாங்க. அதை நேரத்துக்கு நம்ம சொன்ன மாட்டேன். இப்போ இன்னொரு முறை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அபுல் ஆஸ் வரவே இல்லை. அபுல் ஆஸ் அங்கே இருக்கார். வேற ஏதோ ஒரு படைப்பிரிவு இல்லை. அபுல் ஆஸ் அவர் அரெஸ்ட் ஆயிடுறார். சஹாபாக்கள் அவரை பிடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அமைதியாக இருக்காங்க, சொல்லவே இல்லை. ஒரு காலை பொழுது சுகு தொழுகை நடக்குது. சுகு தொழுவதற்கு பிறகு பெண்கள் தரப்பிலிருந்து ஒரு சன்னமான குரல் வருகின்றது. அபுல் ஆஸ் அவர்களுக்கு ஒரு எளிய இறை அடிமை பெண் அபயம் கொடுத்திருக்கிறாள் என்று ஒரு குரல். அது யாருடைய குரல் சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க இறை தூதரின் மகள் அப்படிங்கிற தோரணையில் அந்த உரிமையில கேட்கவும் இல்லை. சாதாரண ஏழை அடிமை பெண் அபயம் தந்திருக்கின்றார். வளர்ப்பு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வளர்ப்பு ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள்? பண்பாட்டு சிகரங்களாக, இஸ்லாமிய பண்பாட்டு சிகரங்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஆக யாரை பார்க்க வேண்டும் என்றால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான்.
அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் 2 குழந்தை இறந்துட்டாங்க. ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, 4 பேர். அன்னை கதீஜாவினுடைய முந்தைய கணவருக்கு பிறந்த குழந்தைகள் ஹாலா, ஹிந்து 2 பேர் இருக்காங்க. அபு ஹாலா அவருடைய முன்னாள் கணவர், அந்த கணவருக்கு அவருடைய இன்னொரு மனைவியின் மூலமாக பிறந்த ஹாரிஸ் என்கின்ற ஒரு பையன், அவரும் அன்னை கதீஜாவுடைய வீட்டில் வளர்றார், வளர்க்கும் மகன். ஸைத் இப்னு சாபித், ஸைத் இப்னு ஹாரிஸா, அன்னை கதீஜாவுடைய வளர்க்கும் மகன், அல்லாஹ்வின் தூதரின் மகனாக அறியப்பட்டவர். அலி இப்னு அபி தாலிப், இந்த 2 பேரும் போய் அபு தாலிப் வீட்டிலிருந்து வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த 3 பேரும் வளர்க்கும் மகன். பெற்றெடுத்த பிள்ளைகள் 6 பேர், வளர்க்கும் மகன்கள் 3 பேர். இந்த 9 பேர், இந்த 9 பேருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அழைச்சு பாருங்க. இவங்கெல்லாம் சாதனை சாதிச்சு காட்டியிருக்காங்க. 9 பேரும். இவங்க யார் காரணம்? யார் காரணம்? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கஅபத்துல்லாஹில் நின்று குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்காங்க, மக்கள்கிட்ட பேசிட்டே இருக்காங்க. திடீரென்று ஆவேசம் கொண்ட குறைஷிகள் அவரை தாக்க தொடங்க ஒரு நாள். பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பார்த்து கொண்டிருந்த ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இளம் சிறுவர், இளைஞன், ஓடி வந்து அல்லாஹ் தடுக்கிறார். அடியெல்லாம் வாங்கிக்கிறார். தாறுமாற அடிக்கிறாங்க, பயங்கரமா ஆவேசமா மூர்க்கத்தனமா அடிக்கிறாங்க. இந்த அடி அவன் தாங்கிக்கிறார். ரத்த கலரி ஆகி வருகிறது. ரத்த சுற்றுதாரு. நேராக ஓடி வந்து விளக்கு வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அவர் பணிக்கவே இல்லை. அவர் இறந்து விடுகின்றார். வரலாற்றாசிரியர்களில் சிலர் ஷஹீதுல் அவ்வல் என்று ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் குறிப்பிடுறாங்க. பொதுவாக நாம் எல்லாம் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் முதல் ஷஹீத் என்று அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் வரலாற்றாசிரியர்களில் சிலர் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வளர்ப்பு மகனான ஹாரிஸ் இப்னு அபு ஹாலா அவர்கள் தான் முதல் ஷஹீத் என்று குறிப்பிடுறார். முதல் ஷஹீத் அவங்க உருவாக்கியது அல்லாஹ்வின் தூதரின் தூய மனைவியான அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை கதீஜா ருக்கையா தெரிஞ்சு போயிடுறாங்க. மக்காவுடைய சித்திரவதைகள் அதிகமாயிட்டே இருக்கின்றது. ருக்கையா அவர்களும் ருக்கையாவுடைய கணவரான உஸ்மான் இப்னு அஃபானும் மக்காவை விட்டுட்டு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போயிடுறாங்க. இளம் பெண். அதுக்கு முன்னாடி தெரியும் குறைஷிகளுடைய ஒரு பழக்கம் இருக்கின்றது. ஒரு விஷயத்தை அவங்க குறிப்பிடுறேன். நிறைய பேர் அது தவறாக விளங்கியிருக்கிறாங்க. நிறைய பேர் பேசவும் செய்கிறாங்க தவறாக விளங்கிட்டு, நிறைய பேரை தவறாக விளங்கிட்டு எழுதவும் செய்கிறாங்க. குறைஷிகள் என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுலேயே பரிசம் போட்டுருவாங்க, திருமண ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். அமீன் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகள், அவங்க வயசு 1 வயசு, சின்ன குழந்தை. ஸோ சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது இவருக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு கொடுத்துருக்காங்க. திருமண ஒப்பந்தம் அப்பே ஆகுது. அல்லாஹ்வின் தூதருடைய திருமகள்கள் ருக்கையா மற்றும் உம்மு குல்சூம் 2 பேரையும் அபு லஹபுடைய 2 மகன்கள் உத்பா மற்றும் முத்தைபாவுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதாக பேசப்படுகின்றன. இது அரபு கூட வழக்கம். சின்ன குழந்தைகளே பேசிடுவாங்க. ஆனால் குழந்தைங்க போக மாட்டாங்க, தாய் வீட்டில் தான் இருப்பாங்க. ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு பிறகு, பாலிக ஆனதுக்கு பிறகு, திருமண வாழ்க்கைக்கான வயசு அடைந்ததுக்கு பிறகு 12 வயசு 13 வயசு 14 வயசு ஆனதுக்கு பிறகு அப்புறம் தான் அனுப்பி வைப்பாங்க. திருமண ஒப்பந்தம் தான் நடந்திருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைத்தூதராக தம்மை அறிவித்துக் கொண்டதுக்கு பிறகு இந்த திருமண ஒப்பந்தத்தை தான் அபூ லஹப் முடித்து விடுகின்றார். உங்கள் மகள்களை நான் திருமணம், இந்த ஒப்பந்தத்தை நான் கேன்சல் பண்ணுறேன், அவங்கள மருமகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்களாம் கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டாங்க,
தலாக்கு அனுப்பிச்சிட்டாங்க இவங்கள. சிறு குழந்தைகள் தலாக்கு அனுப்பல, அவங்க வீட்டுக்கு போகவே இல்லை, இதுதான் இருந்தாங்க. ருக்கையாவுக்கு பிறகு உஸ்மான் இப்னு அஃபானுக்கு அல்லாஹ்வின் தூதர் திருமணம் முடித்து கொடுத்தார். பெரிய ஃபேமிலி அவங்க. ஆனால் அவங்க சித்திரவதை தாங்க முடியாம கிளம்பி போயிடுறாங்க. ஒரு குழந்தை இறந்து போனால் ஏற்படுகின்ற துக்கத்தை விட எங்கேயோ ஒரு குழந்தை இருக்கின்றது, அது மிக ரொம்பவும் இக்கட்டில் சித்திரவதைப்பட்டு கொண்டிருக்கின்றது, என்னானதோ ஏதானோ தெரியல என்கின்ற அது தெரியாத தத்தளிப்பு பார்த்தீங்களா, ரொம்ப கொடுமை. குழந்தை என்னாச்சுன்னு தெரியல, குழந்தை வெளியில் வெளியே போயிடுச்சு, என்னாச்சுன்னு தெரியல, நல்லா இருக்காங்களா இல்லையா, அந்த ஊட எப்படி இருக்குது, எதுவுமே தெரியல. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில நாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், வாழ்க்கையில் எந்த இடத்திலும் எந்த கட்டத்திலும் ஒரு சின்ன முறையீட்டை அவங்க வச்சதே கிடையாது. நீங்க ஒரு நல்ல இறை அடிமையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இறைவனின் தீர்மானங்களை எதிர்த்து எந்த முறையீட்டையும் எழுப்பாமல் இருக்கும். உங்கள் விஷயத்தில் பார்க்க போனா உங்க விஷயம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற யார் விஷயத்திலோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கெடுதியை செய்வதே கிடையாது. வலைஸ பிஸில்லாமின் லில் அபீத், என்னுடைய அழியவைகள் விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநீதம் இழைப்பதே கிடையாது. என்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் என்ன தீர்மானம் செய்தாலும் அது எனக்கு நல்லதாகத்தான் இருக்கும், நான் எடுக்கும் முடிவை விட சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் உறுதியா இருந்தால்தான் என்னால் எந்த முறையீட்டையும் எடுப்பாமல் இருக்க முடியும். ஏன் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு என்னால் முடியலையே, நான் மட்டும் சிக்கிக்கிட்டேனே, முறையீடு வெளியே குழம்பு, இது வெளியில சொன்னீங்க அது ஒரு குழம்பல், வெளியே சொல்ல முழுக்குள்ள இது முறையீடு. நம்முடைய துவாக்கள் பாருங்க, நிறைய துவாக்கள் முறையீடுகளாகவே இருக்கும். மனசுக்குள்ள ஒரு முறையீடு சின்ன அளவில் வந்தாலும் கூட ஒரு முழுமையான இறை அடிமை அப்படிங்கிற தகுதியை நம்ம அடையவே இல்லை என்று அர்த்தம். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் ஒரு முறையீட்டை செஞ்சதே கிடையாது. வாய்ப்பே இல்லை. எப்படி செய்வாங்க? முறையீடு செஞ்சதே இல்லை, இப்பே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு அவ்வளோ பெரிய நற்செய்தியை கொடுக்கின்றான், அதை அவங்க பேசாம பண்ணி வாங்கிக்கிறாங்க. பாருங்க, முத்தாலும் கோலத்தாலுமான மாளிகை ஒன்று உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கின்றது. குதூகலப்படையில, சந்தோஷப்படையில ஒரு சின்ன முறையீடு, கோடிக்கணக்கான சொத்து எல்லாமே கரைஞ்சு போயிருச்சு, இல்லை. கொண்ட கொள்கைக்காக ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுங்களா? நமக்காக, நம்ம சொன்ன வார்த்தைக்காக இன்னொருத்தன் கஷ்டப்படுறான், இன்னொருத்தன் நம்ம கண்களுக்கு முன்னால வேதனையால் வலியால் துடிக்கிறான். பயங்கரமான கஷ்டம். கண்களுக்கு முன்னால் ஈமான் கொண்ட உள்ளங்கள் ஒவ்வொருத்தராக வலியிலும் வேதனையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் அப்படியே கதறாங்க. எப்படி அவங்க சொல்லியிருப்பாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு நாள் கூட இரவில் நிம்மதியாக தூங்கியே இருக்க மாட்டாங்க. கொள்கைக்காக ஏற்றுக்கொண்ட மூமின்கள் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இரவு பகல் பாராமல் அடியும் உதையும் வலியும் வேதனையும் திட்டுக்களும் வசையும் ஏச்சும் பேச்சும் அவங்க எழுதுகிட்டே இருக்கின்ற. எல்லாம் பார்த்து கூட தளரவே இல்லாமல் உள்ளம் உறுதியாக நிற்கின்ற.
பயங்கரமான உறுதி. அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த வருஷம் அபூ தாலிப் அவங்களும் வஃபாத் ஆயிடுறாங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் வஃபாத். அந்த ஆண்டையே சஹாபாக்கள் ஆமுல் ஹுஸுன், வருத்தத்தின் வருடம் அழைக்கிறார். ஆமுல் ஹுஸுன், தாங்க முடியாத வருத்தம். 2 பெரும் தூண்கள் சரிந்து விட்டன. ஏற்றுக்கவே முடியாத, தாங்கவே முடியாத வருத்தம், துயரம் சஹாபாக்களுக்கு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களால அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வின் தூதர் மறக்கவே இல்லை. வாழ்க்கையின் கடைசி துளி வரைக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய நிழலில், நினைவிலும் நெஞ்சிலும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிழலாடிக்கொண்டே இருந்தார். அந்த பெண்மணியை நீங்கள் அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரே பொறாமையான்னு சொல்ல முடியாது, ஆதங்கம் தாங்க முடியாமல் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. உதடுகள் வெடித்து சிவந்த இந்த வயதான பெண்மணியை நீங்கள் எவ்வளோ நினச்சிட்டே இருக்கிறீங்க கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னைக்கு முஸ்தபா ஹாசிமி நம்முடைய ஃபேஸ்புக்கில் அன்னை ஹத்யாயை பற்றிய ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. வாய்ப்பு தான் நீங்கள் படிச்சு பாருங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையாகவே அன்னை கதீஜா இருந்தாங்க. நண்பனாக, தோழியாக, ஆறுதல் கொடுக்கும் தோளாக, துணையாக, தாயாக, தாயை போன்றவராக, ஸோ எப்படியா இருந்தாங்க, எல்லாமுமாக இருந்தாங்க. அவங்க நம்ம மறக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் இது எல்லாத்தையும் ஒன்றடக்கி அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, அவர்கள் மூலமாகத்தான் இறைவன் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் என்றான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளில் மிக அற்புதமான குழந்தை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய வழக்கு மகன்கள் ஒருத்தப்ப நான் சொல்லிட்டேன், ஹாரிஸ் சொல்லிட்டேன். இன்னும் 2 பேருக்கு படிச்சு பாருங்க. அலி இப்னு அபீ தாலிப், ஸைத் இப்னு ஹாரிஸா. இந்த 2 பேரும் வரலாற்றில் அப்படியே ஜொலிக்கிறாங்க. ஆனால் இந்த 2 பேருடைய ஆளுமை உருவானதுக்கு காரணம் இறை தூதரின் இல்லம் அப்படின்னு நம்ம கவனிக்கிறதே இல்லை. இறை தூதரின் இல்லம், ஒரு இல்லம் சிறப்பாகவும் சீராகவும் செயல்படுகின்றது என்றால் அந்த இல்லத்தை நிர்வகிக்கின்ற பெண்கள் தான் முழு காரணம், மாற்றுக்கருத்து கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக சரி, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு சரி, அவங்க டாப் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னாக்கா அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் முழுப்பாங்க. ஸோ அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நம்ம மறக்கவே முடியாது, நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம உற்று பார்த்து திகைத்து ஸ்தம்பித்து சலனமே இல்லாமல் அப்படியே உறைந்து போய்விடுகின்ற தருணங்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. அந்த நம்மை உறைய வைக்கின்ற அந்த தருணங்களில் ஒரே ஒரு தருணம் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தால் கூட நாம் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம அன்னை ஆயிஷாவை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உரையே 2 நாளும் முடிஞ்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியும் நாளை மறுநாள் மற்ற எல்லா அன்னைகளை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம்.